ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம். त्यक्त्वा कर्मफलासङ्गं नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यपि प्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. त्यक्त्वा कर्मफलासङ्गं नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यपि प्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. இந்த 20வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், சஹா அத்தகைய மனிதன், மனிதர்களுக்குள் என்ன பண்டிதன் என்று யாரை கூறுகிறோமோ அத்தகைய மனிதன் கர்மபலாசங்கம், கர்மபலனில் பற்றை விட்டு தெக்த்வா நித்தியருப்தா எப்பொழுதும் திருப்தி உள்ள மனத்தினாய், நிராஸ்ரயா வேறொன்று எதையும் சாராதவனாய், கர்மணி கர்மாவில் அபிப்பிரவருத்தா அபி அப்படின்னு சொன்னால் ஊன்றி இருப்பவனும் கூட, கிஞ்சித்து ஒன்றையும் ந கரோதி செய்யாதவனே, அதாவது எந்த விஷயங்களையும் எதையும் செய்யலை அப்படின்னா யாரெல்லாம் செய்யாதவன்னு சொன்னால், போன ஸ்லோகத்தில் பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார் பண்டிதா அப்படின்னு. பண்டிதன் சொன்னால் என்ன சொன்னார்? அவனுக்கு எப்படி ஐடியா பொருள் சொல்லி கொடுத்தார்? அதாவது ஆசையில் அதற்குண்டான சங்கல்பங்களில் பற்று அற்றவன், காம சங்கல்ப வர்ஜிதாக அப்படின்னு ஒருத்தனை சொல்லி கொடுத்தாரே அவன் பண்டிதன்னு சொன்னார். அத்தகைய பண்டிதன் கர்மபலாசங்கம், கர்மபலனில் பற்றை விட்டவன். கர்மபலன், இப்போ ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும், ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்கிறோம், அதுக்கு சில முடிவுகள்லாம் கிடைக்கும், அந்த முடிவு ரொம்ப மென்மையை தரும் அப்படின்னு சொன்னால் அந்த பலனில் ஆசையை விட்டவன், கர்மபலனில் பற்றை விட்டவன். தெக்த்வா அப்புறம் நித்திய திருப்தா, அப்படி பற்றை விட்டு விட்டாலும் எப்பொழுதும் நிறைவுற்ற மனதன், அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, திருப்தியுள்ள மனதினை உடையவனாய், நித்திய திருப்தா எப்பொழுதும் திருப்தியான மனதை உடையவனாகவும், நிராஸ்ரயா வேறு எதையும் ஆசிரியத்து இல்லாமல் என்ன பண்ணிருக்கான், எதையும் சாராதவனாய், என்ன தன்னிச்சையாக பகவானுடைய திருவடிவாரங்கள் மட்டுமே தனக்கு புகழ் என்று இருப்பவனாய், கர்மணி கர்மாவில் அபிப்பிரவருத்தா அப்பி ஊன்றி இருப்பவனும் கூட, பிரவருத்தா அப்பி பிரவருத்தம்ன்றதில் அதில் ஊன்றி இருக்கிறான் இல்லையா, தான் செய்யக்கூடிய வேலைகளை விடாது செய்கிறான். ஆனால் அந்த வேலைகளில் கிடைக்கக்கூடிய பயன்களை பற்றி அவன் ஒருபொழுதும் கவலைப்படுவதில்லை. பயன் கிடைத்தாலும் கவலைப்படுவதில்லை, பயன் கிடைக்காது என்று தெரிந்தாலும் அந்த வேலைகளை விடாது செய்கிறான். ஸோ அந்த அடிப்படையில் அப்போ என்ன பண்ணியிருந்தார், என்ன கிடைக்கலையோ அதை அபிப்பிரவர்த்தா அப்பி ஊன்றி இருப்பவனாக இருந்தும் கூட, கிஞ்சித்து ஒன்றையும் ந கரோதி செய்யாதவனே, எதையும் அதாவது செய்யக்கூடிய காரியங்களில் பற்றில்லாதவனாகும். பற்றில்லை என்று சொன்னாலும் பலன் எதுவும் விளையாது என்று தெரிந்தாலும் அந்த காரியங்களில் என்ன பண்ணுறான், அவன் அதை தொடர்ந்து விடாது செய்கிறான். அந்த நிவர்த்தி மார்க்கத்தில் இல்லாமல் பிரவருத்திம் ச அப்பி அவன் அந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் அவனும் எந்த கர்மாவையும் செய்யாதவனே அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்திலையும் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.